உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, 2025 முடிந்து 2026 பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2026 27 வரை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், அது இல்லாமல் குரு பகவான், இவங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஆண்டு பலனுக்கு. இப்போ நம்ம புத்தாண்டு பலனில் முழுமையாக இதை பார்க்க இருக்கோம். அந்த வகையில் யாராருக்கு ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அதே போல் அர்த்தாஷ்டம குரு, பாக்கிய குருகள்லாம் என்ன மாதிரி வேலையை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ராகு கேதுக்களோட பயிற்சி யாருக்கு சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசியை பொறுத்த வகையில் பாருங்கள், 2026 புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் சிறப்புடைய வருடமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ராசிநாதன் குரு பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய வருடம். ஒரு பக்கம் குரு பெயர்ச்சி, இன்னொரு பக்கம் பாருங்க ராகு கேதுக்களின் பெயர்ச்சி, அடுத்து பாருங்க சனி பகவான் அப்படிங்கிறவர் 4ஆம் இடத்திலே வீட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மட்டுமே அஷ்டம குருவாக போய் 8ஆம் இடத்துல போய் அமர்கிறது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி பாதிப்பை மிகப்பெரிய லெவலில் குறைக்கிறார். பெரும் பாதிப்பை குறைத்து உங்களுக்கு நல்வழி காட்டுறார். அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 2026 உருவாகிருக்குது. அதுவும் எப்படின்னா உச்சபலம் பெற்ற குரு பகவான் குருவோடு பார்த்தீங்கன்னாக்க கேது பகவானும் இணைகிறார். ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் இந்த வருடத்தில் இருக்குது. ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. கேதுவும் அமர்றார். அமர்ந்து அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்கிறார். இந்த 2026 என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமச்சனியாக இருந்து உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஒரே சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, குடும்பத்தில் ஒரே சந்தேக பிரச்சனை, வேலைக்கு போனால் அங்கேயும் வேலையிலையும் ஒரு சந்தேக பிரச்சனை, கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவு, நெருக்கடி, ஆமாம் பெரிய மனிதர்களோட சந்திப்புகளில் பார்த்தீங்கன்னா சங்கடங்கள், அரசு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான நெருக்கடி, நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் வேலை பார்க்குறவங்க அப்ரேஷல் ஃபார்ம் ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம், நமக்கு மேலே இருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்டு போச்சு இந்த சனி பகவானால். அடுத்து பாருங்கள் ராகு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப அதீத முயற்சி, ரொம்ப பிரம்மாண்ட முயற்சிகளாக எடுக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எடுத்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப தடுமாற்றத்தை கொடுத்து விட்டார். அதே போல் கேது பகவான் 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தான அமைப்புகளை கெடுத்துட்டார். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் சரியில்லாமல் மருத்துவ செலவு கொடுக்கறது, அதே போல் குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தி வர்றது, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடு, வண்டி வாகனம், வெளிநாடு வெளியூர் போகணும்னா ஒரே தடை தாமதம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சிக்கலாக இருந்துச்சு. இவை அனைத்து அடியோடு மாறுற மாதிரி ஒரு மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம் நடக்குதுன்னா, கேது பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு மாறுறார். ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2-8 ராகு கேதுக்கள் அமருது. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெற்று 4ஆம் இடத்தை அற்புதமாக பார்க்குறார். எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு? 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிற நல்ல இடங்களை பார்க்குறாரு. முதல்ல 12ஆம் இடத்தை பார்த்து வீண் விரய செலவுகளை தவிர்க்கிறாரு, மருத்துவ செலவுகளை குறைக்கிறாரு, தேவையில்லாத அலைச்சல்கள்,
சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துகிறார். அடுத்து குடும்பத்திற்கான வருமானம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு. ஆமாம், குடும்பத்தில் இருந்த குளறுபடிகளை நீக்கிறாரு. தேவையில்லாத வாக்குவாதம், மனஸ்தாபங்கள், ஒற்றுமையை அதிகரித்து கொடுக்குறாரு. வருமானம் அப்படிங்கிறத வீடு வந்து சேர்றதுக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சேமிப்பை உருவாக்கி கொடுக்குறாரு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, குடும்பத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. மங்கள நிகழ்வுகள் நிறைய நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அடுத்து உங்களுக்கு தடையாக இருந்த, சிரமமாக இருந்த, செஞ்சிற எல்லாத்துக்கும் ஒரு இன்னல்களாக இருந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. குருவின் பார்வை இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம பாதிப்பு அப்படிங்கிறது இனிமேல் கிடையாது. 2026 முழுக்கவே அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. ரொம்ப சிறப்பாக குருவின் பார்வை ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனியோட தாக்கம் குறைஞ்சு வேலை, தொழில், வருமானம், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒரு சுவிசேஷத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இடமாற்றம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடமாற்றம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா நல்ல மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதே உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைய நடக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது. போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வகையில் விளையாட்டு வீரர்களுக்கு அமையுது. அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு அரசு பணி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் உருவாகுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனடையணும் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். இந்த 2026 அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.